ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மேட்லி மீல்ஸ். இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பரான டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, எங்களோட சைடில் எப்படி டீ போடுறோமோ அதே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க ஆசைப்படுறேன். ஸோ வாங்க, இந்த டீ எந்த சைடால் நாங்கள் இப்படி தான் போடுவோம், அந்த ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு பேன் எடுத்து ஒரு மக்கு, அதாவது நீங்கள் எந்த கப்பால் டீ குடிக்க போகிறீங்களோ அந்த கப்பை மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. அதால் நான் 2 கப் வாட்டர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே உங்களுக்கு இஷ்டமாக இருந்துச்சுன்னா ஜிஞ்சர் அதையும் கிராட் பண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே சுகர், இந்த ஸ்பூனால் தான் நான் சுகர் மெஷர் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்பூனால் நான் ஒரு கப்புக்கு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சுகர் கணக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கப்புக்கு நீங்கள் 2 வச்சிட்டிங்கன்னா அது சரியாக வரும். ஸோ ஒரு கப்புக்கு 2, 4 ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டீ பவுடரும் ஒரு கப்புக்கு 2 ஸ்பூன், நீங்கள் வச்சுருக்கிற ஸ்பூனை பொறுத்து. ஸோ 2 ஸ்பூன் ஒரு கப்புக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா இதை கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விட்டுடுங்க. ஸோ ஒரு கப்பில் காய்ஸ் என்ன பண்ண போகிறீங்கன்னா மில்க் பவுடர் தான். ஸோ சுகர் ஆட் பண்ணல அதே ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு கப்புக்கு 2 ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரேஷியோ. ஸோ சுகர், மில்க் பவுடர் இது ரெண்டுமே அந்த சேம் ஸ்பூன் தான் யூஸ் ஆகும். ஸோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு என்ன ஆகுதுன்னா நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. ஸோ நல்ல டிகாக்ஷன் வந்துடுச்சு, நல்ல கலர் ஆல்ரெடி வந்துடுச்சு எங்களோட டீ பவுடரில் இருந்து. பட் எப்போவுமே ஃப்ளேமை லோலே வச்சுடுங்க, ஏன்னா அது அப்போ தான் ஜிஞ்சர்ட ஸ்மெல்லு நல்லாவே வரும். ஸோ ஜிஞ்சர்ட ஸ்மெல் வரணுன்னா நீங்கள் அதை ஸ்லோவாக தான் வைக்கணும் ஃபயரை. நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சிட்டிங்கன்னா அது அந்த ஸ்மெல்லு கொடுக்காது, அது பாயில் ஆகி போயிடும். ஸோ இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மெல் வருது எனக்கு. ஸோ நான் இதை இன்னும் ஒரு 1 to 2 minutes வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கலர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எடுத்துக்கலாம். பட் டூ மச்சாக வச்சிடாதீங்க, ஒரு கசப்புத்தன்மை வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த கலரில் வந்தால் போதும். ஸோ இதை நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்ட்ரெயின் பண்ணி மில்க் பவுடரோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் இதை ஒரு மக்குலேயோ ஒரு கப்புலேயோ உங்கள்கிட்ட இருக்கிறதுலையோ ஸ்ட்ரெயின் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் ஒரு சைடில் நல்லா ஆற்றிக்கோ அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஆற்றி எடுக்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் ஆற விட்டுடாதீங்க, அந்த ஸ்டீம் அதாவது அந்த ஹாட்டு இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன டீயை பார்த்தாலே தெரியும், நான் ஆற்றினாலும் அது அப்படியே ஸ்டீம் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஸ்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஆற்றின டீயை வேறு ஒரு கிளாஸ்க்கு, அதாவது நான் எதில் சர்வ் பண்ண போகிறேனோ அதுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை அழகாக நீங்கள் குடிக்க போகிற கிளாஸ்க்கு நீங்கள் ஆற்றி மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை அழகாக நீங்கள் சர்வ் பண்ணும் போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினேன். நாங்கள் சர்வ் பண்ணும் போது அழகாக இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் நான் இன்னொரு வீடியோவில் நான் இந்த vlogல உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ். Until then, take care. Bye bye.